பரலோகமும் பூலோகமும் இணைவதனால் உண்டாகிற ஒற்றுமை மனிதனில் ஏற்பட வேண்டுமென்றால் மனிதனுக்கு தாழ்மை அவசியம் என்பதை பவுல் வலியுறுத்துகிறார். ஒற்றுமைதான் வலிமை. இந்த உண்மையை நமக்கு தெரிந்திருக்கலாம். வெறும் அறிவு போதாது, அதன்படி நாம் நடக்க வேண்டியது அவசியம். நான் செய்வது சரி என்று நினைத்து கொண்டே நாம் சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் ஒற்றுமை ஏற்படுவதற்கு வழியே இல்லை. ஒற்றுமை ஏற்பட வேண்டுமென்றால் கிறிஸ்துவின் சிந்தையே ஒரே வழி. அந்த வழியை நாம் அறிந்து கொள்ள தகுந்த விதத்தில் கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது என்பதை நாம் தியானிக்கப் போகிறோம். ஒருமைப்பாட்டில் நாங்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி விரும்புகிற எங்கள் தேவனே, பிசாசானவன் எங்கள் மத்தியில் இந்த ஒற்றுமை ஏற்படாமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் செய்து வருகிறான். அதை நாங்கள் கண்டுகொண்டு பிசாசை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து துரத்துவதற்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த படத்தில் தெரிவது போல வாத்துகள் பறப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆங்கில எழுத்தாகிய வி என்பதை படுக்க போட்டால் எப்படி இருக்குமோ அதுபோன்று இந்த பறவைகள் பறப்பதை நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறு பறப்பதினால அந்த பறவைகளுக்கு நன்மை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். முதலாவதாக ஒரு பறவை பறக்கிறது. அது தனது இறக்கைகளை அசைக்கும்போது பின்னால் வருகிற பறவை பறப்பது எளிதாக இருக்கிறது. முன்னால் செல்கிற பறவைகள் ஒவ்வொன்றும் பறக்கும்போது ஏற்படுகிற காற்றோட்டமானது அதன் பின்னால் பறக்கிற பறவை எளிதாக பறப்பதற்கு உதவி செய்கிறது. ஏதாவது ஒரு வாத்து அந்த ஒழுங்கிலிருந்து விலகி பறந்தால் தனியாக பறப்பதின் சிரமத்தை அது உணர்கிறது. உடனே மீண்டுமாக கூட்டத்துடன் அது சேர்ந்து கொள்ளும். முதலாவதாக பறக்கிற பறவை சோர்வடைந்தால் அது பின்னால் சென்றுவிடும். மற்றொரு வாத்து முன்னால் பறக்க ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு வாத்து பறந்து கொண்டிருக்கிற சமயத்தில் காயமடைந்தாலோ நோய்வாய்ப்பட்டாலோ அதனால் சரியாக பறக்க முடியாது. அப்பொழுது கூட பறக்கிற 2 வாத்துகள் உடனே கூட்டத்தில் இருந்து விலகி அந்த பறவைக்கு பாதுகாப்பும் ஆதரவும் கொடுக்கின்றனவாம். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. இதே விதமான தன்மையோடு கூட நாம் இருந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும். ஆனால் மனிதர்கள் மத்தியில் இந்த ஒற்றுமை பொதுவாக காணப்படுவது இல்லை. சாத்தானுடைய தன்மையாகிய பாவம் நான் தான் முக்கியம் என்று அடித்துக்கொள்வதனால நம்மாலே மற்றவர்களோடு ஒற்றுமையாக வாழ முடிவது இல்லை. சபைகளிலும் அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. இன்று மட்டுமல்ல, ஆரம்ப காலத்திலும் அப்படி இருக்கத்தான் செய்தது. பிலிப்பியிலும் பிரிவினை இருந்ததாகவும் அது நிமித்தமாக அவர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கான ஆலோசனையை பவுல் சொல்வதையும் நாம் பார்க்க முடிகிறது. பதவி வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு தூதனால் தான் பரலோகத்தில் பிரிவினை உண்டாயிற்று. பிரபஞ்சம் முழுவதும் ஒற்றுமை குலைவு உண்டாயிற்று. ஏதேன் தோட்டத்திலும் அதே மனநிலையை அவன் உண்டாக்கினான். தேவன் கொடுத்திருக்கிற கட்டளையின்படி நடப்பதனால் நன்மை இல்லை, நடக்காதிருந்தால்தான் நன்மை என்று அவருடைய மனதை அவன் மாற்றினான். அதை ஏற்றுக்கொண்டதினால பாவம் உலகத்திலும் பிரவேசித்தது. பிரிவினை எல்லா இடங்களிலும் இன்றைக்கும் காணப்படுகிறது. திருச்சபையில் பிரிவினைகள் காணப்படுவதற்கு 2 முக்கியமான காரணிகளை பவுல் தன்னுடைய நிருபத்தில் குறிப்பிடுகிறார். ஒன்று வாது, இன்னொன்று வீண் பெருமை. வாது என்கிற வார்த்தையை நாம் சுயநல ஆசை, கட்சி மனப்பான்மை என்று சொல்லலாம். கொரிந்தோவில் நான் பேதுருவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்று சொன்னார்கள் அல்லவா? அதுபோன்ற ஒரு கட்சி மனப்பான்மை. இது மாம்சக்கரி. எங்கே இந்த சுயநல ஆசை இருக்கிறதோ அங்கே ஒழுங்கினமும் எல்லா விதமான தீ செயல்களும் இருக்கின்றன என்று யாக்கோபு எழுதுகிறார். இந்த சுயநல ஆசை என்னிடத்தில் இருக்கிறதா என்று நான் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கிறது என்றால் அதில் இல்லாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் யோசிக்க வேண்டும். அடுத்ததாக வீண் பெருமை என்கிறார். இதற்கான கிரேக்க வார்த்தை
வேதாகமத்தில் இந்த இடத்தில் மாத்திரம்தான் வருகிறது. மற்ற புத்தகங்களில் வீண் பெருமை என்பதற்கான கிரேக்க வார்த்தையை துணிகரம், வெற்று பெருமை, திமிரான மதமதப்பு போன்றவற்றை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். கலாத்தியரில் இதற்கு ஒப்பான ஒரு வார்த்தை வருகிறது. அதை வீண் புகழ்ச்சி என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எனவே இந்த சுயநல ஆசையும் வீண் புகழ்ச்சியை விரும்புகிற வீண் பெருமையும் தான் பிரிவினைகளுக்கு முக்கியமான காரணமாக இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தன்மை இருக்கும் என்றால் ஆண்டவரத்தில் நாம் கெஞ்சி கேட்டு அவற்றிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். யாரிடமாவது இப்படிப்பட்ட தன்மை காணப்படுகிறது என்றால் அவர்களை விட்டு விலகவும் வேண்டும். ஏனென்றால் என் ரட்சிப்பை நான் இழந்து போகக்கூடாது. நாம் எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும். ஆனால் எல்லோருடைய தாக்கத்திலும் செல்வாக்கிலும் நாம் அகப்பட்டு கொண்டு நம் ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது. தங்கள் சுயநலத்திற்காக கட்சி சேர்க்கிறவர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். வேலை செய்கிற இடங்களிலே நீங்கள் பார்க்க முடியும், திருச்சபையிலே பார்க்க முடியும், ஏன் சில சமயங்களிலே வீட்டில் கூட பார்க்க முடியும். அதற்கு இடம் கொடுக்காமல் அன்புடையவர்களாக நாம் மாற வேண்டும். சரி, இந்த பிரிவினையை நீக்குவதற்கு பவுல் சொல்கிற தீர்வு என்ன என்பதையும் நாம் பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் ஆறுதல் வேண்டும் என்று சொல்கிறார். இதை கிறிஸ்து நம் அருகில் இருப்பதால் கிடைக்கிற ஆறுதல் என்று நாம் சொல்லலாம். இயேசுவானவர் கூட இல்லாதிருந்த போது சீடர்கள் தங்களில் யார் பெரியவர்கள் என்று வாதம் செய்ததாக வேதாகமம் சொல்கிறது. இயேசு கூட இருந்தால் அதை செய்ய மாட்டார்கள். எனவே எப்பொழுதும் நாம் கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். அன்பினால் தேறுதல் என்று அடுத்து சொல்கிறார். இயேசு நம்மேல் வைத்திருக்கிற அதே விதமான அன்பை உடையவர்களாக நாம் மாறினால் நாம் நிச்சயமாக இந்த பிரிவினையிலிருந்து தப்பலாம். தன்னை காட்டிக் கொடுப்பதற்காக தனக்கு முத்தமிட்ட யூதாஸ் காரியத்தையும் சிநேகிதன் என்றுதான் அவர் அழைத்தார். மூன்றாவதாக ஆவியின் ஐக்கியம். பரிசுத்த ஆவியானவர் வரும் வரை தங்களில் யார் பெரியவர் என்று போட்டி போட்ட சீஷர்கள் இப்போது அவற்றை எல்லாம் மறந்துவிட்டு கிறிஸ்துவை தூக்கி பிடித்தார்கள். ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வழிநடத்த வேண்டும். உருக்கமான பட்சம் அல்லது மனது உருக்கம், இது நான்காவது தன்மை. ஊதாரி தகப்பன் ஓமையிலே நாம் பார்க்கிறோம். அந்த தகப்பன் 2 பிள்ளைகள் மேலும் பாசமாக இருக்கிறார். பணத்தை எல்லாம் வீணடித்த இளைய மகனையும் நேசித்தார். வீட்டிற்குள் வரமாட்டேன் என்று மறுத்து வெளியே நின்ற மூத்த மகனையும் அவர் நேசித்தார். அப்படிப்பட்ட மனதுருக்கம் நமக்கு இருக்க வேண்டும். ஐந்தாவதாக இரக்கம் இருக்க வேண்டும். இரக்கம் என்பது மற்றவர்கள் செய்கிற தவறுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்காமல் இருப்பதாகும். நாம் உயிரோடு இருப்பதே தேவனுடைய இரக்கம்தான் என்பதை நாம் உணர்ந்தால் நிச்சயம் அப்படிப்பட்ட இரக்கத்தை நாம் மற்றவரிடத்தில் காட்டுவோம். ஏன்னா இந்த தன்மைகள் வெளிப்பட்டு பிரிவினை நீங்குவதற்கு நாம் என்ன செய்யலாம் என்பதையும் பவுல் சொல்கிறார். ஒற்றுமையின் ஆதாரம் என்ன, ஒற்றுமைக்கான அடித்தளங்கள் என்ன என்பதை நாம் பார்த்தாக வேண்டும். ஒன்று, ஏக சிந்தை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா? எல்லோரும் ஒரே மாதிரி யோசிக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. ஒரே மாதிரி உடுத்த வேண்டும், ஒரே மாதிரி சாப்பிட வேண்டும், ஒரே மாதிரி பாட வேண்டும், இப்படியெல்லாம் நாம் நினைக்கிறோம். இதனால் பிரிவினைகள் தான் உண்டாகின்றன. இவையல்ல, அக்கறையில் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதிலே நமக்கு ஏக சிந்தை இருக்க வேண்டும். தன்னோடு இருக்கிற எல்லோரையும் யோசித்து பார்த்தபோது தீமோத்தேயுவை போல தன்னுடைய மனது உள்ளவன் வேறொருவரும் இல்லை என்று பிலிப்பியருக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார். எனவே மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஒரே சிந்தை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். ஏக அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது ஒரே விதமான அன்பு, எல்லோரிடமும் சமமான அன்பு, பாகுபாடு இல்லாத அன்பு. இவர் எனக்கு வேண்டப்பட்டவர், இவர் வேண்டப்படாதவர் என்று பார்க்காமல் எல்லோரிடத்திலும் அன்பு காட்டக்கூடிய ஒரு தன்மை. நல்ல சமாரியன் அடிப்பட்டு கிடந்த மனிதனிடத்தில் அப்படிப்பட்ட அன்பைத்தானே காட்டினர். கடவுளை தேடின மற்ற 2 பேரும் இவரை கண்டுகொள்ளாமல் போய்விட்டார்கள். ஆனால் அந்த சமுதாயத்தினால் கேவலமாக பார்க்கப்பட்ட அந்த சமாரியன் தன்னுடைய அன்பை
சொல்லில் அல்ல, செயலில் வெளிப்படுத்தினார். 1868ஆம் ஆண்டு மிஷிகன் மாநிலத்தில் கிரீன்வெல் என்கிற ஊரில் ஜேம்ஸ் ஒயிட்டும் எலன் ஒயிட்டும் குடியிருந்தார்கள். அப்போது வெளியூர் பெண்மணி ஒருவர் அந்த ஊரில் இருந்த தங்கு விடுதியில் தங்கியிருப்பதாக கேள்விப்பட்டார்கள். அவர்கள் சோகனமாக இருந்ததாக அந்த செய்தி வந்தது. யாரோ ஒரு முன்பின் தெரியாதவர். சுயநமாக இருந்த பெண்ணுக்கு குழந்தைகளும் இருந்தார்கள். அந்த பெண்ணுக்கு ஜேம்ஸ் ஒயிட்டும் எலன் ஒயிட்டும் சென்று உதவி செய்தார்கள். அந்த குழந்தைகளை தங்களுடைய வீட்டில் வைத்து கவனித்து கொண்டார்கள். சிரமந்தான், தங்களுடைய வீட்டிலே மற்றவர்களை வைத்து கவனிப்பது என்பது சிரமந்தான். பணம் கொடுப்பது கூட கொடுத்து விடலாம், ஆனால் ஆட்களை நம்மோடு வைத்து கவனிப்பது என்பது எளிதல்ல. அதிலும் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். 5 மாதங்கள் இவ்வாறு கவனித்ததாக வாசித்தேன். இன்றைக்கு நம்மிடத்தில் இப்படிப்பட்ட தன்மை இருக்கிறதா? அதிலும் முன்பின் தெரியாத ஒருவருக்கு அப்படியெல்லாம் நாம் உதவி செய்வோமா? தேவன் நம்மிடத்தில் இதை எதிர்பார்க்கிறார். அவர் நமக்கு செய்வது போல நாமும் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். 3வது, இசைந்த ஆத்துமாக்களாக இருக்க வேண்டும். அதாவது போட்டி, பொறாமை, அகங்காரம் இதெல்லாம் இல்லாமல் ஒரே இருதயம், ஒரே உள்ளம். பிரச்சனை வருகிறது என்றால் அந்த சமயத்தில் தேவனை நோக்கி பார்ப்பதிலே நாம் இசைந்த ஆத்துமாக்களாக இருக்க வேண்டும். நமது மத்தியில் சிக்கல் ஒன்று வந்தால் நாம் ஜெபத்தில் ஒன்று சேர்ந்து போராடுகிறோமா? அல்லது நம்முடைய மூளையை பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோமா? பேதுரு சிறையில் இருந்தபோது எருசலேம் சபை அவருக்காக ஜெபித்தது. பேதுருவை தேவதூதன் சிறையிலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்தார் என்கிற செய்தி நமக்கு நன்றாக தெரியும். நாம் இசைந்த ஆத்துமாக்களாக இருக்க வேண்டும். ஒன்றையே சிந்திக்க வேண்டும் என்று 4வதாக சொல்கிறார். ஒரே நோக்கம், ஒரே முன்னுரிமை, ஒரே எண்ணம். நெகேமியாவின் காலத்தில் எருசலேம் மதிலை கட்டிய போது அந்த வேலை செய்வதற்கு ஜனங்கள் ஆவலாக இருந்தார்கள் என்று நெகேமியா குறிப்பிடுகிறார். அவர் அனைவருக்கும் ஒரே சிந்தை. எனக்கு எது வசதி என்றெல்லாம் அவர்கள் பார்க்கவில்லை. ஒரே இலக்கு, நகரம் கட்டப்பட வேண்டும். அதற்காக அவர்கள் உழைத்தார்கள். ஆனால் நாமோ பலரை எதிரிகளாக நாம் பார்க்கிறோம். மனிதர்களில் எதிரி எவரும் நமக்கு இல்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசின் ஆளுகைக்கு உட்படும் போது சில சமயங்களிலே அவர்கள் எதிரிகளாக செயல்படுகிறார்கள். அவர்களை பார்த்து ஐயோ பாவம் என்று பரிதாபப்பட வேண்டுமே தவிர அவர்கள் மேல் கோபப்படுவது எந்த விதத்திலும் சரியானது இல்லை. நாம் அனைவருக்கும் ஒரே எதிரி பிசாசுதான். அவனைத்தான் நாம் எதிரியாக பார்க்க வேண்டும். மற்றபடி மற்றவர்களை பார்க்கும்போது அவர்களெல்லாம் நம்மை விட மேன்மையானவர்களாக நாம் எண்ண வேண்டும் என்று வேதாகம் சொல்கிறது. பலரை நம்மை விட நாம் மேன்மையானவர்களாக நினைப்போம். அவர்கள் யார்? உண்மையிலே அவர்கள் நம்மை விட மேன்மையானவர்கள் தான். பதவியிலோ, அதிகாரத்திலோ, பணத்திலோ, படிப்பிலோ நமக்கு மேலே இருக்கிறவர்களே நாம் மேன்மையாக நினைப்போம். ஆனால் நமக்கு கீழே இருப்பவர்களையும் அப்படி மேன்மையானவர்களாக நினைக்கக்கூடிய தன்மை நமக்கு வருமா? வர வேண்டும். நாம் எல்லோருமே அவ்வாறு வாழ்ந்தால் நம் உறவு எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். பிறரை மேன்மையாக நினைக்க மாற்றம் எங்கே நிகழ வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். மூளையில் அந்த எண்ணங்களை நாம் பதித்துக் கொள்வதா அல்லது அறுவை சிகிச்சையா? அறுவை சிகிச்சைக்கு நம்மை நாம் ஒப்படைக்க வேண்டும். ஏதோ சில மாற்றங்களை அங்கும் இங்கும் ஏற்படுத்துவதல்ல. முழு மாற்றம் நமக்கு உள்ளே நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போதுதான் பவுல் சொன்ன இந்த ஆலோசனையின்படி நம்மால் நடக்க முடியும். அவன் தனக்கானவைகளை மட்டுமல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்கிறார். மட்டும் என்கிற இடைச்சொல்லானது மூலமொழியில் இருக்கிறது, தமிழ் வேதாகமத்தில் சேர்க்கப்படவில்லை. இதன் அர்த்தம் என்னவென்றால் நமக்கானவைகளை நாம் பார்க்கவே கூடாது என்ற அர்த்தமில்லை. பார்க்கலாம், ஆனால் அதை மட்டுமே பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. பிறருக்கானவைகளையும் நாம் பார்க்க வேண்டும். நம்மை தாண்டி மற்றவர்களை பற்றி நாம் யோசிக்கிறோமா? யோசிக்கிறேன், அவருக்கு நல்ல புத்தி சொல்கிறேனே என்று நாம் சொல்லலாம். மிக மிக இலவசமாக எளிதாக இந்த உலகத்தில் கிடைக்கிற ஒன்று இந்த புத்தி சொல்லுது. எல்லா காரியங்களிலும் புத்தி சொல்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் புத்தி சொல்வது முக்கியமா, உதவி செய்வது முக்கியமா?
ஆலோசனை அவர்கள் கேட்பார்கள் என்றால் நாம் புத்தி சொல்லலாம். ஆனால் நான் பெரியவன் என்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறதுனால புத்தி சொல்வது எனக்கு மிகவும் எளிதாக வருகிறது. அதற்குத்தான் நான் ஆசைப்படுகிறேன். அதைவிட மிகவும் முக்கியமானது பிறருக்கு உதவி செய்வது. உதவி செய்யும்போது என்னிடத்தில் இருக்கிற ஏதோ ஒன்றை நான் இழக்கிறேன். நேரமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். ஏதோ ஒன்றை நான் தியாகம் செய்து தான் பிறருக்கு உதவி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புத்தி சொல்வதற்கு அப்படியெல்லாம் தேவையில்லை. போகிற போக்கில் சொல்லிவிட்டு போய்விடலாம். எனக்கு எது பிடித்திருக்கிறது என்பதை நான் யோசித்து பார்த்தால் நான் யார் என்பதை அது எனக்கு காட்டுகிறது. நாம் செய்கிற செயல்களை பார்த்து மற்றவர்கள் நம்மை நல்லவர்கள் என்று முடிவு செய்யலாம். ஆனால் ஏன் செய்கிறோம் என்பது நமக்குத்தான் தெரியும். எனவே நீங்கள் செய்கிற காரியங்களில் எது உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று பாருங்கள். புத்தி சொல்வது பிடித்திருக்கிறது என்றால் நான் முக்கியம் என்கிற ஆணவம் அங்கே தலைகாட்டி இருக்கிறது என்று அர்த்தம். உதவி செய்வது பிடித்திருக்கிறது என்றால் இயேசுவின் தன்மை நம்மிடத்தில் காணப்படுகிறது என்று அர்த்தம். நமக்கு எது பிடித்திருக்கிறது? இந்த வசீகரர்கள் புத்தி சொல்கிற வேலையை அதிகமாக செய்கிறார்கள். அதனாலே மனதிலே பதிவுகள் உண்டாகின்றன. செய்தித்தாட்களாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, முகநூலாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, எக்ஸாக இருந்தாலும் சரி, இது போன்ற தூரத்தொடர்பு வசதிகள் எல்லாவற்றிலும் தாங்கள் எது சரி என்று நினைக்கிறார்களோ அதுதான் உண்மை, அதை தவிர மற்றதெல்லாம் தவறு என்று இன்றைக்கு பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாமும் அதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் தான் நமக்கு முக்கியமானவையாக தெரிகின்றன. ஆனால் மாற வேண்டிய இடம் வேறொன்று. நம்முடைய இருதயம் மிகவும் திருக்குள்ள ஒன்று, மகா கேடுபாடுள்ளது. அங்கிருந்து பொல்லாத சிந்தனைகள் வருகின்றன, கொலைபாதகங்கள் வருகின்றன, உபச்சாரங்கள் வருகின்றன, வேசித்தனங்கள் வருகின்றன, களவுகள் வருகின்றன, பொய் சாட்சிகள் வருகின்றன, தூஷணங்கள் வருகின்றன. இப்படி மோசமான காரியங்கள் எல்லாம் அந்த இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வருகின்றன. அந்த இருதயம் மாற்றப்படாமல் வெளிப்பிரகாரமாக மாத்திரம் நாம் ஜோடனை போட்டுக்கொண்டோம் என்றால் கிறிஸ்துவின் சிந்தை நம்ம எப்படி உண்டாக முடியும்? அது வெறும் வேஷமாகத்தானே இருக்கும், அது மாய்மாலமாகத்தானே இருக்கும். நாம் சொல்லுகிறோம், உண்மையுள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ் ஆகியவற்றையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அந்த சிந்தனை வரமாட்டேன் என்கிறதே. எனக்கு எரிச்சல் தானே வருகிறது, எனக்கு கோபம் தானே வருகிறது. மற்றவர்களை பார்க்கும்போது ஐயோ பாவம் என்ற எண்ணம் வருவதற்கு பதிலாக ஏன் இவர்கள் இப்படி செய்ய வேண்டும் என்கிற கோபம் வருகிறது என்றால் நான் சரியாக இல்லை என்று தானே அர்த்தம். நாம் செய்கிற ஒவ்வொன்றிலும் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். எது தேவனுடைய சித்தம் என்று தேவன் காட்டுகிறாரோ அதை சந்தோஷத்தோடு நம்ம ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். எனக்கு எது விருப்பம் என்று தான் நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு விருப்பமானதை செய்ய முடிந்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், செய்ய முடியாவிட்டால் வேதனையோடு இருக்கிறேன். ஆனால் தேவன்தான் எல்லாம் செய்கிறார் என்கிற எண்ணம் எனக்கு இருக்கும் என்றால் நான் என்னை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய சித்தம் எதுவோ அதை செய்வதற்கு நாம் நம்மை ஒப்படைப்போம். அதற்கு நாம் மறுரூபமாக வேண்டும் என்று வேதாகம் சொல்கிறது. ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும். இந்த அறுவை சிகிச்சை பற்றி பழைய ஏற்பாடு முழுவதிலும் நாம் வாசிக்கிறோம். ஒரு சில வசனங்களை பார்ப்போம். நீங்கள் கர்த்தருக்கு என்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தில் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். உடலின் வெளிப்புற பகுதியில் நீக்கி போட்டாலும் பிரச்சனை இல்லை என்று இருக்கக்கூடிய இடத்துல அந்த நுனித்தோலை நீக்குவது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நாம் செய்து விடலாம். நகத்தை வெட்டுவது போல வெட்டி விடலாம். ஆனால் இங்கே இருதயத்து நுனித்தோலை வெட்டி போட வேண்டும் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். அதை எப்படி நான் செய்ய முடியும்? நுனித்தோல் அகற்றப்பட வேண்டும் என்பதை தீர்க்கதரிசி வலியுறுத்துகிறார். அதை தான் செய்வதாக தேவன் சொல்கிறார் பாருங்கள். உபாகமம் 30:6. உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணுவார். உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை அவர் நீக்கி போடுவார். அப்பொழுது நீங்கள் அன்புள்ளவர்களாக மாறுவீர்கள் என்று உபாகமத்தில் மோசே மூலமாக ஆரம்பத்தில் தானே தேவன் சொல்லியிருக்கிறார். பின்னால் தீர்க்கதரிசி மூலமாக சொல்வதை பாருங்கள். கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இந்த மாற்றத்தை தேவனே நமக்கு செய்வதாக வேதாகம் சொல்கிறது.
தேவனே செய்கிறார் என்றால் இருதயத்தின் நுனித்தோலை நீங்கள் நீக்கி போடுங்கள் என்று எரேமியா மூலமாக ஏன் ஆண்டவர் சொன்னார்? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. கல்லான இருதயம் போய் சதையான இருதயம் நமக்கு தேவன் தர வேண்டும் என்றால் நாம் ஒரு செய்ய வேண்டும் என்ற எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொல்கிறார், நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி. உங்களுக்கு இருக்கிற கல்லான இருதயத்தை எடுத்து மாம்சமான இருதயத்தை நான் கொடுப்பதற்கு அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆமாங்க, நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். அதனால தான் நீங்கள் நீக்கி போடுங்கள் என்று சொல்கிறார். நீக்கி போட வேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் கேட்டால் தேவனதை செய்வார். ஆனால் எனக்கும் அதில் இஷ்டமில்லையே. என்னுடைய முக்கியத்துவம் தானே எனக்கு பெரியதாக தெரிகிறது. நான் முக்கியமானவனாக நினைக்கப்பட வேண்டும் என்பது தானே என்னுடைய ஆசையாக இருக்கிறது. அப்படி இருந்தால் தேவன் அதை எப்படி நமக்காக செய்ய முடியும்? நம்முடைய தேர்ந்தெடுக்கும் உரிமையை தேவன் மதிக்கிறார். தாழ்மையுள்ளவர்களாக மாற வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் தான் தேவன் அதை நம்மில் செய்ய முடியும். பெருமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாம் உயர்த்தப்பட வேண்டும், நாம் முக்கியமானவர்களாக காட்டப்பட வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இருக்கும் என்றால் தேவனால் அதை செய்ய முடியாது. என் தேவன் என் சுதந்திரத்தை, என் சுயாதீனத்தை மதிக்கிறார். எவ்வளோ நல்லவர் சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. நம்முடைய சொந்த ஆசைகளுக்கு நாம் செத்தால்தான் தேவனுடைய செயல்பாட்டை நாம் பார்க்க முடியும். அப்படி சாகும்போது நமக்கு எது வெளிப்படும் என்று பாருங்கள். தேவ பக்திக்குரிய ரகசியம் வெளிப்படும். 1 தீமோத்தேயு 3:16 இதை நாம் வாசிக்கிறோம். அங்கே 7 காரியங்களை சொல்கிறேன். தேவ பக்தியுடைய ரகசியம் என்பது மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளக்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். எல்லாம் விளக்கமாக பார்ப்பதற்கு நமக்கு நேரம் போதாது. ஆனால் இன்றைய பாடத்தில் வருகிற அந்த 2வது கருத்தை மாத்திரம் நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ரகசியம் என்பது சுவிசேஷம் என்று வேதாகமத்தின் வேறு பகுதியிலே நாம் பார்க்கிறோம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதை நாம் எவ்வளவு தூரம் புரிந்திருக்கிறோம்? இதான் எனக்கு தெரியாது, இதான் எனக்கு தெரியுமே என்று ஒருவேளை எண்ணுவதற்கு நான் தூண்டப்படலாம். எனக்கு தெரியாத என்ன இருக்கிறது? அவனை விட இவனை விட இவையெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லக்கூடிய தன்மை ஒருவேளை இருக்கிறது என்றால் 1 கொரிந்தியர் 8:2 மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணினால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. புரியுதுங்களா? எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சா இன்னும் தெரியலை அப்படின்னு அர்த்தம். ஐயோ, தெரிந்து கொள்ள வேண்டியது ஏராளம் ஏராளம் என்று எண்ணும்போது தான் நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்றாகிறது. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பார்கள். கல்லாதவை உலகளவு இருக்கிறது என்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது என்றால் என்னை உயர்த்துவதற்கு ஆசை கொஞ்சம் கூட எனக்கு வராதே. எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நான் பீற்றிக்கொண்டு அலைய மாட்டேனே. எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, எல்லாம் தெரிந்தவர் என்று எவரும் இல்லை. புதிதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியவை ஏராளம் இருக்கும். ஒருவேளை சில பகுதிகளில் எனக்கு அதிகம் தெரிந்திருந்தாலும் வேறே பல பகுதிகளில் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதுதான் உண்மை. உலக காரியங்களிலே அப்படி இருக்கும்போது தேவனை பற்றி எல்லாம் நான் தெரிந்து கொண்டேன் என்று என்னால் சொல்ல முடியுமா? ஆனால் பல சமயங்களிலே நாம் அப்படி செயல்படுகிறோம். நான் பல சமயங்களில் அப்படி செயல்பட்டிருக்கிறேன். மற்றவர்களை பற்றி சொல்வதற்கு எனக்கு என்ன இருக்கிறது? குறைகுடம் கூத்தாடி இருக்கிறேன். எனக்கு தெரிந்தது அவனுக்கு தெரியவில்லை என்று அந்த 3ஆம் நபரை குறித்து எவ்வளவு கேவலமாக நான் நினைத்திருக்கிறேன். நினைத்து பார்க்கும்போது வெட்கமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் பள்ளியில் நாம் பயிற்சி பெற வேண்டும். தாழ்மையை அவர் கற்றுக் கொடுப்பார். பெருமை நமக்கு வராது.
நம்மை பற்றி நாம் உயர்வாக நினைக்க மாட்டோம். மோசே அந்த பாடத்தை தானே கற்றுக்கொண்டார். முதல் 40 ஆண்டுகள் முடிந்த போது நான் இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்யப் போகிறேன் என்கிற ஒரு தன்முனைப்போடு தான் இஸ்ரவேலரை பார்த்தார். பிறகு 40 ஆண்டுகள் ஆடு மேய்ப்பதற்கு தள்ளப்படுகிறார். சாந்த குணமும் மனத்தாழ்மையும் கிறிஸ்துவிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நாம் பயன்படுத்த வேண்டும், அது உண்மைதான். அதே சமயத்திலே நமக்கு தாழ்மை வேண்டும். எப்பொழுதுமே 2 ராஜாக்கள் என்னுடைய மனதிலே வந்து விடுவார்கள். கர்த்தரின் பெயர் தெரிந்திருந்த சவுலும், கர்த்தரின் பெயர் தெரியாத நேபுகாத்நேச்சாரும். பெயர் தெரிந்திருந்த சவுலும் நான் முக்கியமானவன் என்று நினைத்தார். பெயர் தெரியாத நேபுகாத்நேச்சாரும் தான் முக்கியமானவன் என்று நினைத்தார். 2 பேருக்கும் இருந்த ஒரு வித்தியாசம். கர்த்தரின் பெயர் தெரிந்திருந்த சவுல் ஒரு மனிதனை கொல்லுவதற்கு மிருகங்களை வேட்டையாடுவது போல வேட்டையாடினார். பெயர் தெரியாத நேபுகாத்நேச்சார் அடிமைகளுக்கும் தன் வீட்டு சாப்பாட்டை கொடுத்து மேன்மைப்படுத்தினார். ஒருவேளை இன்றைக்கு உண்மையிலேயே மற்றவர்கள் மேல் அக்கறை உள்ள ஒரு மனிதர் தன்னை முக்கியப்படுத்துகிறவராக இருந்தாலும் தேவன் எப்படியாகிலும் அவரை சந்தித்து அவரை மாற்றுவார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் யாரையும் எவரையும் நாம் கேவலமாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. என்றைக்கு நம்முடைய நிலையை நாம் உணர்கிறோமோ அன்றைக்கு இயேசுவை பிதா மேன்மைப்படுத்தியது போல நம்மையும் மேன்மைப்படுத்துவார். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை பிதா உயர்த்தினார். தூதர்கள், மனிதர்கள் எல்லாம் அவர் முன்பாக முழங்கால் படியிட வேண்டும் என்று முழங்கால் படியிட வைக்கிறார். இயேசுவின் நாமம் சர்வலோகமும் விளங்குகிறது. சில சமயங்களில் நம்முடைய பெயர் முக்கியப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் பெயர் விளங்க நாம் போராடுவது தானே பாபிலோன் என்பதை மறந்து விடுகிறோம். ஜார்ஜ் முல்லரிடம் ஒரு முறை அவருடைய சேவையின் ரகசியம் என்ன என்று ஒருவர் கேட்டார். பெற்றோர் இல்லாத நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை வளர்த்து படிக்க வைத்தவர் ஜார்ஜ் முல்லர். எப்படி உங்களால் இவ்வாறு சேவை செய்ய முடிகிறது என்று கேட்டபோது ஜார்ஜ் முல்லர் சொன்ன பதில் இதுதான். ஒரு நாள் ஜார்ஜ் முல்லர் செத்து போய்விட்டான், முழுமையாக செத்து விட்டான். என்ன சொல்லுகிறார்? உயிரோடு தானே இருக்கிறார், உயிரோடு தானே பேசிக்கொண்டிருக்கிறார், செத்து விட்டான் என்று சொல்கிறார் என்றால் அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். ஜார்ஜ் முல்லருடைய கருத்துகள், விருப்பங்கள், ரசனைகள், சித்தம் எல்லாவற்றுக்கும் அவன் செத்து விட்டான். என்னுடைய என் கருத்து, என் விருப்பம், என் ரசனை, என் சித்தம் இல்லை, ஒன்றுமே இல்லை எனக்கு. உலகத்தின் பாராட்டுக்கும் கண்டனத்திற்கும் செத்து விட்டான். உலகம் பாராட்டினாலும் பெருமைப்பட மாட்டான், கண்டித்தாலும் கவலைப்பட மாட்டான். பிறரின் பாராட்டோ குற்றச்சாட்டோ எதுவும் அவனை பாதிக்காது. ஏனென்றால் அவன் செத்து விட்டான். நான் ஒரே ஒருவருக்கு ஏற்றவனாக இருப்பதற்கு மட்டுமே முயன்று வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சாவு எனக்கு வர வேண்டும். எப்பொழுது அந்த மாற்றம் வரும்? நம்முடைய சிந்தை எப்பொழுது கிறிஸ்துவின் சிந்தையாக மாற முடியும்? அந்த சிந்தை தான் நம்மில் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். தாழ்மை என்று நாம் பேசலாம், ஆனால் அவரை பற்றி வேதாகம் சொல்வதை பாருங்கள். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. இதுதாங்க பிரச்சனை. எனக்கு எது நியாயமாக கிடைக்கணுமோ அது எனக்கு கிடைக்கணும், கிடைக்கலன்னா விடமாட்டேன் அப்படின்னு நான் போராடி கொண்டிருக்கிறோம். நான் தாழ்மை என்பது என்ன? என்னுடைய நியாயம் எடுத்து போடப்பட்டாலும் அதற்காக நான் துள்ளி குதிக்க மாட்டேன், அதற்காக நான் போராட மாட்டேன். அப்படிப்பட்ட தாழ்மை நமக்கு வருவதற்காக தேவன் பல பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அப்பொழுது நான் தாழ்மையுள்ளவனாக மாற வேண்டும் என்பதை மறந்துவிட்டு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். நம்மில் தேவன் செய்ய விரும்புகிற மாற்றம் நம்மிலே நடக்க மாட்டேன் என்கிறது. சில சமயங்கள் தாழ்மையாக இருப்பதிலே நமக்கு பெருமை இருக்கிறது. நான் தாழ்மையாக இருக்கிறேன் என்று ஒரு சமயம் உணர்கிறேன். அடுத்த நொடி என்னுடைய திருக்கான இருதயம் என்ன செய்யுது? தான் வேலையை காட்டு விடுகிறது. எவ்வளோ தாழ்மையானவன் நான், மற்றவர்களைப் போல நான் இல்லை. இப்போது தாழ்மை என்ன ஆயிற்று? அகங்காரமாக மாறிவிட்டது. பக்தி, நற்குணம், சத்தியம் போன்ற முகமூடிகளை போட்டுக்கொண்டு தான் இந்த அகந்தை வருகிறது. அகங்காரம் ஒருபோதும் ஆயுதம் எடுத்து வருவதில்லை.
தாழ்மை, ஜெபம் போன்ற போர்வைகளை போற்றித்தான் அது வருகிறது. அதனால் ஏமாறுவதற்கு அது வசதியாக இருக்கிறது. இயேசு ஒரு உவமை சொன்னார் அல்லவா, ஒரு ஆயக்காரன் நான் தகுதி இல்லாதவன் என்று அழுதான். பரிசேயன் நான் அவனைப் போல இல்லை என்று சொன்னான். நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன். அவன் அப்படி இல்லை. பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனை வீட்டுக்கு திரும்பியதாக இயேசு சொன்னார். அன்டிஸ்தனிஸ் என்கிற தன்னுடைய மாணவரை பற்றி சாக்ரடீஸ் சொன்ன ஒரு வாசகம் இருக்கிறது. அன்டிஸ்தனிஸ் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். சாதாரணமாக உடை உடுத்தியிருப்பார், சாதாரண வாழ்க்கை வாழ்வார். தான் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக கிழிசல் உடைகளை கூட போட்டுக்கொள்வார். சாக்ரடீஸுக்கு இதில் சம்மதமில்லை. நீ தாழ்மையாக இருக்க வேண்டும், ஆனால் நீ தாழ்மையாக இருக்கிறாய் என்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதனால் சாக்ரடீஸ் சொல்வாராம், உன் ஆடையின் கிழிசல்கள் வழியாக உன் புகழ் ஆசை எட்டி பார்க்கிறது. மற்றவர்கள் புகழ வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய், அதற்காகத்தான் இந்த கிழிசல் உடையை நீ உடுத்தி கொண்டிருக்கிறாய் என்று சாக்ரடீஸ் சொல்லியிருக்கிறார். சில சமயங்களில் நாம் தாழ்மையானவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு சில செயல்களை நாம் செய்து வரலாம். உண்மையாகவே தாழ்மை இருக்கிறதா? ஒரு சுய பரிசோதனை செய்து பார்ப்போமா? நான் செய்த ஒரு தாழ்மையான செயலை மற்றவர்கள் கவனிக்க வேண்டும் என்று உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கிறதா? அப்படின்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நான் மற்றவர்களை விட தாழ்மையானவன் என்று ஒப்பீடு செய்யும் சிந்தனை வருகிறதா? அதைத்தான் அகங்காரம் என்கிறோம். யாராவது என் தாழ்மையை கவனிக்காமல் போனால் எனக்கு ஏமாற்றம் அல்லது எரிச்சல் வருகிறதா? அப்படி வந்தால் அங்கீகாரம் எனக்கு தேவை என்று நான் ஆசைப்படுகிறேன். என் எளிமையை பற்றி நான் அடிக்கடி பேசுகிறேனா? உண்மையான தாழ்மை விளம்பரம் செய்வது இல்லை. நான் செய்த செயலை நினைத்து நான் நல்லவன் என்று உள்ளுக்குள் சுகமடைகிறேனா? இவையெல்லாம் எனக்கு தாழ்மை இல்லை என்பதை காட்டுகிறது. உங்களுக்காக இன்னொருவர் பரிசோதனை செய்து பார்க்க முடியாது. நீங்கள் உங்களை குறித்து யோசித்து பாருங்கள். கிறிஸ்து எவ்வாறு தம்மை தாழ்த்தினார்? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோம், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். 7 படிகள் கீழே இறங்கி வருகிறார். ஒப்பிட்டு பார்த்தால் நல்லது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தார், அடிமையின் ரூபம் எடுத்தார். தேவனுக்கு சமம் என்பது தமக்கே என்று அவர் எண்ணவில்லை. அப்படி அவர் நினைத்ததினால் மனுஷனானார். அப்படி மனுஷனாவதற்கு அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். எவ்வளவு தூரம் வெறுமையாக்கினார்? சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தம்மை வெறுமையாக்கினார். இந்த விதத்தில் தான் கிறிஸ்து தம்மை தாழ்மைப்படுத்தினார். நான் இருக்கிற பதவியிலிருந்து, அதிகாரத்திலிருந்து, பணத்திலிருந்து கீழே இறங்கி வருவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? என்னுடைய திறமை, என்னுடைய தகுதி என்று அவற்றையே நான் யோசித்து கொண்டிருக்கிறேனா? இயேசு எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த பிரபஞ்சம் முழுவதையும் உண்டாக்கினவர் அவர்தான். உண்டாக்கப்பட்டது எல்லாம் அவரால் தான் உண்டாக்கப்பட்டது என்று வேதாகம் சொல்கிறது. யோவான் 1:3. பிரபஞ்சம் எவ்வளோ பெரியது! வெளிச்சம்தான் மிக வேகமாக செல்லக்கூடியது என்று உங்களுக்கு தெரியும். அந்த வெளிச்சம் செல்லுகிற வேகத்தில் பிரபஞ்சத்தின் ஒரு மூலையிலிருந்து அடுத்த மூலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் 9300 கோடி ஆண்டுகளாகும். உங்கள் வயதை இந்த 9300 கோடி ஆண்டுகளோடு ஒப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் நான் எவ்வளவு சிறியவன் என்பது எனக்கு தெரிகிறது. தூசி கூட இல்லைங்க, தூசி கூட இல்லை. 9300 கோடி ஆண்டுகள் என்று சொன்ன மாத்திரத்தில் எவ்வளோ தூரம் என்று பார்க்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், ஒரு ஆண்டிலே இந்த வெளிச்சமானது 9,46,073 கோடி கிலோமீட்டர் செல்லக்கூடியது ஒரு வருஷத்தில். அந்த வேகத்தில் நாம் போனால் இந்த ஒரு மூலையிலிருந்து அடுத்த மூலைக்கு செல்வதற்கு 9,300 கோடி ஆண்டுகள் ஆகும். பிரபஞ்சமே இவ்வளவு வயதானது என்றால்
அந்த வயதோடு நம்முடைய வயதை நாம் ஒப்பிட்டோம் என்றால் நாம் ஒன்றும் இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட நான் அடிக்கிற கொட்டம் எவ்வளவு கேவலமாக இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஆண்டவர் ஒரு மனிதனாக வந்தார் என்றாலே கொஞ்சம் கூட நாம் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு தாழ்மை அது. ஆனால் இந்த உலகத்தில் சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவை மரணம் என்பது மனிதனை முழுவதும் இழிவுபடுத்துவதற்காகவே உருவான கீழ்த்தரமான தண்டனை. மனிதனுடைய மரியாதையும் அடையாளத்தையும் அழிப்பதற்காகத்தான் சிலுவையை உருவாக்கினார்கள். ரோம பேரரசில் கடைத்தர மக்களுக்குத்தான் அந்த தண்டனை கொடுக்கப்படும். ரோம குடிமக்களுக்கு இந்த தண்டனை கிடையாது. பேதுருவும் பவுலும் ரோம அரசினால் கொல்லப்பட்டார்கள். பேதுரு சிலுவையில் அறையப்பட்டார். ஏனென்றால் அவர் ரோம குடிமகன் இல்லை, பவுல் ரோம குடிமகன். எனவே அவர் சிரச்சேதம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த அவமானத்தை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக சிலுவையை சாலையோரங்கள், மேடுகள், மக்கள் கூட்டம் வரும் இடங்களில் வைப்பார்களாம். யாரை சிலுவையில் அறைகிறார்களோ அவரை நிர்வாணமாக அல்லது அரை நிர்வாணமாக அறைவார்களாம். யூதரும் ரோமரும் இதை கடும் அவமானமாக பார்த்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சாக நேரிடும். மூச்சு விடுதல் வேதனையாக இருக்கும். பல மணி நேரம் அல்லது நாட்கள் கேலி செய்வார்கள். இயேசுவை கூட ராஜா என்று கேலி செய்தார்கள். முள் கிரீடம் சூட்டினார்கள் ராஜா என்று சொல்லி. ஒரு கம்ப கையில் கொடுத்து தான் செங்கோல் என்றார்கள். தேவனால் சபிக்கப்பட்டவன் என்ற நிலைக்கு அவர் வந்தார். மரத்தில் தொங்குவது சாபம் என்று உபாகம் 21 சொல்கிறது. மனிதர்கள் அவரை நிராகரித்தார்கள். அரசாங்கம் அவருக்கு தண்டனை கொடுத்தது. யார் இவர்? ஒளியின் வேகத்தில் சென்றால் ஒரு மூலையிலிருந்து அடுத்த மூலைக்கு செல்வதற்கு 9300 கோடி ஆண்டுகள் செல்லும் என்று இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைத்த ஆண்டவர் ஒரு அடிமையாக சிலுவையில் தொங்கினார். வானத்தில் எல்லா மகிமையும் பெற்றவர் இந்த பூமியில் முழு அவமானத்தையும் ஏற்றுக்கொண்டார். இதுதான் சிலுவை தருகிற அதிர்ச்சி. ஆனால் நானோ ஒரு சிறு வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எகிரி குதிக்கிறேன், கொந்தளிக்கிறேன். நான் யார் என்பது எனக்கு புரியவில்லை. என்னை படைத்தவர் எவ்வளவு பெரியவர் என்று எனக்கு புரியவில்லை. இதுதானே காரணம். வேறு என்ன காரணத்தை நான் சொல்லுவேன்? கிறிஸ்து எனக்காக செய்திருக்கிற எல்லாவற்றையும் நான் யோசிக்கும் போது என்னுடைய பிரதிவினை என்னவாக இருக்கணும்? முழங்கால் நின்று அவரை தொழுது கொள்வதை தவிர வேறு என்ன இருக்கிறது? தேவன் ஆளுகை செய்கிறார் என்பது தானே சுவிசேஷம். தேவனுடைய ராஜ்யம் தானே சுவிசேஷம். நான் தானே ஆளுகை செய்ய விரும்புகிறேன். ஆளுகை செய்ய விரும்புவதனால் தானே பிரிவினை. சாத்தான் அதைத்தானே பரலோகத்திலே செய்தான். இன்றைக்கு நானும் அதைத்தானே செய்து கொண்டு இருக்கிறேன். வீட்டிலே செய்கிறேன், நாட்டிலே செய்கிறேன், சபையிலே செய்கிறேன், வேலை செய்கிற இடத்துல செய்கிறேன். எல்லா இடங்களிலும் நான் தானே ஆளுகை செய்ய விரும்புகிறேன். ஆனால் அவரோ ஒரு வேலைக்காரனாக வந்தார். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு வேலைக்காரனாய் இருக்க கடவன் என்று இயேசு சொன்னார். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நீங்கள் எல்லாரும் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். பெருமையால் தான் பாவம் தோன்றியது. நாம் தாழ்மையுள்ளவர்களாக மாறும்போது தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களை உயர்த்துவது அவராக இருக்கட்டும். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். அதுவரை அவருடைய கைக்குள்ளாக அடங்கியிருங்கள். எதற்காக நான் 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 என்று துள்ளி குதித்து கொண்டே இருக்க வேண்டாம். அவர் யார், அவர் எனக்காக என்ன செய்தார் என்பதை நான் உணர்ந்தால் எனக்கு எது தேவையோ அதை அவர் தருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்க வேண்டாவா? அதை புரிந்து கொண்டவர்கள் வித்தியாசமாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ட்வைட் எல் மூடி என்பவர் அமெரிக்காவில் ஒரு பிரசங்கர், பிரசித்தி பெற்ற பிரசங்கர், சிறந்த பேச்சாளர். அநேக கூட்டங்களை நடத்தியிருக்கிறார். பெரிய பெரிய கூட்டங்களை நடத்துவார். போதகர்களுக்காகவும் கூட்டங்கள் நடத்துவார். ஒரு முறை ஐரோப்பாவிலிருந்து வந்த போதகர்களுக்காக கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தார். வந்திருந்தவர்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். எல்லோருக்கும் வசதியாக இருக்கிறதா, தூங்கிவிட்டார்களா என்று பார்ப்பதற்காக இரவிலே ட்வைட் மூடி அவர்கள் தங்கியிருந்த அறைகளுக்கு பக்கமாக வந்தார்.
இங்கே ஒவ்வொரு அறைக்கும் வெளியே அந்த போதகருடைய காலணிகள் வைக்கப்பட்டிருந்தன. ஐரோப்பா கட்டத்தில் இப்படி செய்வார்களாம். அந்த காலத்தில் செருப்புகளை வெளியே வைத்து விடுவார்கள். அதை வேலைக்காரர்கள் சுத்தம் செய்து வைத்து விடுவார்கள். மறுநாள் காலையில் அவர்கள் காலணிகளை அணிந்து செல்வதற்கு அது பளபளப்பாக்கப்பட்டு இருக்கும். அமெரிக்காவில் அப்படி ஒரு பழக்கம் இல்லை. ஆனால் அந்த ஐரோப்பா பழக்க பிரகாரமாக காலணிகளை அவர்கள் வெளியே வைத்திருக்கிறார்கள். மூடி பார்த்தார். இது செய்வதற்கு வேலையாட்கள் கிடையாது. ஏன்னா இவரே ஒவ்வொரு காலணியாக எடுத்து சுத்தம் பண்ணி பளபளப்பாக்கினார். எப்படியோ அவர் செய்தது அடுத்த நாள் வெளிவந்து விட்டது. இவரா இதை செய்வது? இவர் ஏன் செய்தார்? அவர்தான் கிறிஸ்துவின் பிள்ளை. நம்மால் முடியுமா? ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் தாழ்மையை எங்களுக்கு தாரும். அவர் நாமத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆமென்.